ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ டைட்டில் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் டாக் சீரிஸ். அதாவது ஒரு சில விஷயத்த வந்து பேசுவோம் அப்படின்றதுக்காக எடுத்த வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. உங்கள் எல்லாரோட வாழ்க்கையிலையும் நல்ல வழி வரட்டும். ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேர் வந்து ஃப்ரெஷர்ஸாக இருப்பீங்க, ஒரு சில பேர் வந்து மெயின்ஸ் வர போயிருப்பீங்க, மெயின்ஸ் போய் வந்து கிராக் பண்ண முடியாமல் இருந்திருப்பீங்க, ஒரு சில பேர் வந்து நல்ல எஃபோர்ட் போட்டு கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க, ஆனாலும் ப்ரிலிம்ஸ் வந்து கிராக் பண்ண முடியாமலாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு உங்களோட வருத்தம் வந்து நியாயமானது. நீங்கள் வந்து போட்ட எஃபோர்ட்ஸ் வந்து 100% வந்து உண்மை தான். அதை வந்து யாராலையும் மாற்றிக்க முடியாது. ஏன்னா ஒரு சில பேர் தான் வந்து நம்ம போட்ட எஃபோர்ட்ஸ் வந்து வேல்யூ பண்ணுவாங்க. நமக்கு வந்து கிடைக்கலன்றோட நமக்கு ஜாப் கிடைக்கலன்ற வருத்தத்தோட நம்ம போட்ட எஃபோர்ட்ஸை யாரும் வேல்யூ பண்ணலன்னு வருத்தம் தான் அதிகமாக இருக்கும். ஒரு சில பேர் தான் அந்த எஃபோர்ட்ஸ் வந்து வேல்யூ பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து நம்ம போட்ட எஃபோர்ட்ஸை வந்து வேல்யூவே பண்ண மாட்டாங்க. என் சொந்தக்கார பையன் ஒருத்தன் இருந்தான்ப்பா, அவன் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் எக்ஸாமே படித்தான். ஏன், நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி காலைல தான் உட்காந்து படித்தேன் அப்படி சொல்லுவாங்க. இன்னும் மேலே போய் அவங்களோட டைரக்ஷன் ஸ்கில்ஸை எப்படிலாம் நம்மகிட்ட காமிக்கலாம்லாம் யோசிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, டிஎன்பிசி தான் அந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுச்சுன்னே அவங்களுக்கு தெரியாமல் எழுதுனாம்ப்பா. அவன் போய் ஃபோட்டோ எடுக்கும் போது பின்னாடி இப்போ நமக்கு கண்டக்ட் பண்ண எக்ஸாம் டிஎன்பிசி தானான்லாம் தெரிஞ்சுன்றது அவங்களோட டைரக்ஷன் ஸ்கில்ஸை நம்மகிட்ட வந்து காமிப்பாங்க. அப்போ அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பொருட்படுத்தாமல், நீங்கள் உங்களுக்கு தெரியும் உங்களோட உள்மனசுப்படி நம்ம எஃபோர்ட்ஸ் வந்து போட்டிருக்கோமா, நம்ம உண்மையாக உழைச்சிருக்கோமா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். நம்ம உண்மையாக உழைச்சிருக்கோம்னா ஃபஸ்ட்டு வந்து அதுவே பாராட்டக்கூடிய விஷயந்தான். ஏன்னா நம்ம ஏதோ ஒரு செயலை வந்து செஞ்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் மெயின்ஸ் எழுத போகிற ஆஸ்பிரன்ஸ் இருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன், மற்ற ஆஸ்பிரன்ஸ் தவிர்த்து மெயின்ஸ் எழுத போகிற ஆஸ்பிரன்ஸ் வந்து பாதி கடலை நீங்கள் தாண்டிட்டீங்க. கரையை பார்க்குற கரை வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியுது. அப்படின்னும் போது இந்த பொங்கல் லீவை வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறேன்னு என்ஜாய் பண்ணாதீங்க. தயவுசெய்து என்ஜாய் பண்ணாதீங்க, படிங்க. 4 நாள் வந்து நல்லா படிங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து பாதி கடல் தாண்டினதே பெரிய விஷயம். அப்படின்ற போது கரை உங்கள் கண்ணுக்கு தெரியுது. இந்த கரையை வந்து போய் அடைஞ்சிருங்க. சரிங்களா? மெயின்ஸ் படிக்கிற ஆஸ்பிரன்ஸு. ஓகே, மற்ற ஆஸ்பிரன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட கஷ்டம் எல்லாம் நியாயமானது தான். நீங்கள் போட்ட எஃபர்ட்ஸ் வந்து 100% உண்மை தான். அதை வந்து வேல்யூ பண்ணலேன்னு வருத்தம் இருக்க தான் செய்யும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட எல்லா வழியும் இந்த பொங்கல் லீவை வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணி அந்த வழியெல்லாம் போக்கிடுங்க. ஓகேங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட நல்ல கரும்பு, பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்டு நல்லபடியாக வந்து செலிப்ரேட் பண்ணி நல்ல வழியாக செலிப்ரேட் பண்ணி அந்த வழியெல்லாம் போக்கிடுங்க. 4 நாள் லீவ் இருக்குது. அந்த 4 நாள் லீவ் வந்து நீங்கள் படிக்கணும், புக்ஸை தொடர்ந்து அவசியமே கிடையாது. நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஓகேங்களா? அந்த 4 நாள் படிக்கிறதுனால பெரிய இம்பாக்ட் வந்து உங்களுக்கு உண்டாக போகிறது கிடையாது. ஜனவரி 15லேருந்து 18 வரைக்கும் ரெஸ்ட் எடுங்க. 19ஆம் தேதியிலேருந்து படிக்க ஆரம்பிங்க. 19லேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் டைம் இருக்குது. இப்போ இதை படிக்கிறத டிசிப்ளினாக படிங்க. ஓகேங்களா? இதை படித்தாலே போதுமானது. இந்த ஜனவரிலேருந்து 19லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் நல்லா படித்தாலே, தெளிவாக படித்தாலே எக்ஸாம் வந்து கிராக் பண்ண முடியும். ஓகே, கிட்டத்தட்ட இந்த ஜனவரி 19லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் 8 மாதம் டைம் இருக்குது. இப்போ இந்த வர 8 மாதம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். இப்போ ஒரு சில பேர் வந்து ஒர்க் போயிட்டே படிக்கிற ஆஸ்பிரன்ஸ் இருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 மணி நேரம் கிட்ட தான் டைம் இருக்குது படிக்கிற டைம். நீங்கள் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா டிசிப்ளினை வந்து கடைபிடிக்கணும். டிசிப்ளின் இந்த சென்ஸ் என்னென்னா, உங்களுக்கு இன்னைக்கு 2லேருந்து 3 மணி நேரம் கிடச்சிச்சு அப்படின்ற போது இன்னைக்கு 2 to 3 ஹவர்ஸ் வந்து படிங்க. ஒருவேளை நாளைக்கு வந்து 1 hour தான் கிடைக்கும் போது 1 hour தானே கிடச்சிருக்கு, இதில் போய் நான் என்னத்தை படிக்கணும்னு படிக்காமல் விடாமல் இன்றைக்கி எனக்கு 1 hour கிடச்சிருக்கு, சரி இந்த 1 hour நான் எவ்வளோ படிப்பேனோ அதை நான் படிக்கிறேன்னு அந்த டிசிப்ளினை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த டிசிப்ளின் இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். இப்போ இந்த வரக்கூடிய 8 மாதம் எப்படி கொண்டு போகணும்னா, ஜிஎஸ், மேக்ஸு, ரீசனிங் இதை உங்களை பொறுத்த வரைக்கும் வீக்லி ஒன்ஸ், ஒரு வாரத்துக்கு 2 ஜிஎஸ் லென்த்தி வீடியோஸ், 2 மேக்ஸ் லென்த்தி வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவான். ஒன்று 15லேருந்து 20 நிமிஷம் கிட்ட தான் வரும். ஏன் 15 to 20 minutes? எங்களால் 1 hour வரைக்கும் இப்போ வீடியோ எடுக்க முடியும். ஆனால் இது நிறைய ஆடியன்ஸ்க்கு வந்து போய் சேராது, நிறைய ரீச் ஆகாது. அதனால தான் நான் இப்போ வந்து 15லேருந்து 20 நிமிஷம் போகிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் இப்படி போவோம். நம்ம சேனல் 2-3 மாதத்தில் நல்ல வியூஸ் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு, நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா 1 hour எடுக்கக்கூட நாங்கள் ரெடி தான். ஓகேங்களா? இப்போ வீக்லி ஒன்ஸ் வந்து 2 ஜிஎஸ் வீடியோ, 2 மேக்ஸ் வீடியோ, 2 ஷார்ட்ஸு. இந்த ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று உங்களுக்கு கொஸ்டின், இந்த இது ரிலேட்டடாக கொஸ்டின் இருக்கும், இல்லை வந்து ஃபேக்ட்ஸ் இருக்கும். அப்போ எல்லாமே பாருங்கள். அப்போ வீக்லி வந்து உங்களுக்கு 6 வீடியோஸ் வந்துடும். ஒரு வாரத்துக்கு 6 வீடியோஸ் இருக்கும். இது எப்போன்னு ஜனவரி மாதம் 19ஆம் தேதியிலேருந்து வந்துடும். ஓகே, இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்குல்ல, அந்த ஸ்டாண்டர்டில் வந்து டீச்சிங் போகும். அதுக்காக எஸ்எஸ்சி எக்ஸாம் அளவு டஃப்னஸ் கொஸ்டின் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. நம்ம டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதில் குரூப் 1, 2, 2A, 4 இதை தவிர்த்து மற்ற எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும்ல, டிஎன்பிசி கண்டக்ட் பண்ண எக்ஸாம்ஸை. அப்போ அதில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் வந்து பிவைக்யூ கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி டைப் பேசிஸில் வந்து நம்ம சார் வந்து நடத்துவாங்க. எக்ஸாம்பிள் சொன்னால் சிம்பிளிஃபிகேஷன் வந்து நடத்தியிருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு சில வந்து சம்ஸ் வந்து டிஎன்பிசிலே கேட்டிருந்தாங்க. அப்போ அந்த சம்ஸ்லாம் வந்து நம்ம விட்டுட்டு போகக்கூடாது. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல் கேட்கலையே, அப்போ அதை விட்டுட்டு போகக்கூடாது. நம்ம நேரத்துக்குன்னு இதில் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் சார் வந்து நடத்த போகிறாங்க. அது டைப் பேசிஸில் உங்களுக்கு கொண்டு போக போகிறாங்க. ஓகே, அதனால அதை வந்து மேக்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ரீசனிங் இதே மாரி தான். ஓகே, ஒரு சில ஷார்ட்கட்ஸ் ட்ரிக்ஸ்லாம் வந்து சார் சொல்லுவாங்க. அதனால் வந்து அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 15 to 20 minutes தான் நம்ம வீடியோ போகும்னு சொல்லியிருக்கேன். எங்களால் 1 hour வரைக்கும் கூட எடுக்க முடியும். எங்களுக்கு கண்டென்ட் இருக்குது. ஆனால் அப்படி எடுத்தால் நிறைய பேருக்கு ரீச் ஆகாது. ஏன்னா இப்போ எங்களுக்கான மோட்டிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் ஃபஸ்ட்டு வீடியோ 200 views போச்சுன்னா, 2வது வீடியோ வந்து அதோட கொஞ்சம் கூட போனானே எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, நம்ம வந்து நம்மளை நிறைய பேர் வந்து எங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டியாக எடுக்க முடியும். லார்ஜர் ஆடியன்ஸ் பார்க்குறாங்க, நாங்கள் வந்து அதுக்கு அக்கௌண்டபிலிட்டியாக இருப்போம். இல்லை அப்படின்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து இதாக இருக்கும். நாங்கள் வந்து எங்களை அக்கௌண்டபிலிட்டி ஆக்குறதுக்கு ஒரே வழி வந்து நிறைய வியூஸ் போடுறது மட்டும்தான் எங்களை அக்கௌண்டபிலிட்டியாக வச்சுருக்கோம். ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து ஒரு மார்ச் மாதத்துக்குள்ளே நம்ம சேனலை நிறையா பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு வைங்க. அப்போலேருந்து 40 நிமிஷம் வீடியோ கூட போட்டு கிளாஸஸ் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வந்து முடிச்சு விட்ருவோம். இப்போதைக்கு ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் என்ன பிளான்னா, பாலிட்டி வந்து கிட்டத்தட்ட 8 மாதம் இருந்துச்சுன்னா இந்த 8 மாதமும் பாலிட்டி கிளாஸ் வரும். ஏன்னா ஒரு ஜிஎஸ் வந்து பாலிட்டி, இன்னொரு வீடியோ வந்து யூனிட் 6, யூனிட் 5, யூனிட் 3. சரி, அப்போ மாற்றி போகும். அப்போ வர 8 மாதத்தில் 2 மாதம், ஃபஸ்ட்டு 2 மாதம் வந்து யூனிட் 6, யூனிட் 5 போகும். அப்படியே ஆல்டர்னேட்டாக போகும். அடுத்த 2 மாதமும் திருப்பி யூனிட் 6, யூனிட் 5 பாதி டாபிக்ஸை கம்ப்ளீட் பண்ணுவான். அடுத்த ரிமைனிங் 2 months வந்து திருப்பி யூனிட் 6, யூனிட் 5. இப்போ இதில் முடிச்சாச்சுன்னா அடுத்த இருக்க 2 monthsல, ஏன்னா 8 monthsன்னு சொன்னோன்னா இப்போ ரிமைனிங் இருக்க 2 monthsல யூனிட் 3 வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். சரி, இதில் எங்கே சார் யூனிட் 1, யூனிட் 2 வரலேன்னு கேட்டிங்கன்னா, டைம் இருந்துச்சுன்னா யூனிட் 1ல் பொறுத்த வரைக்கும் ஒரு சில டாபிக்ஸ் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன், அப்ளைட் கெமிஸ்ட்ரி, ஆசிட் பேஸ் சால்ட்டு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு சில டாபிக்ஸ் ஹெல்த், எண்டோக்ரைன் கிளான்ஸ், என்விரான்மெண்ட், இதை ஃபுல்லாக வந்து நடத்த பார்க்குறேன். அப்போ யூனிட் 1, யூனிட் 3 அதுக்காக நீங்கள் சுத்தமாக படிக்காமல் போகாதீங்க. யூனிட் 1, யூனிட் 3 அவுட் சோர்ஸ் புக்ஸை படிக்க முடியலனாலும் ஸ்கூல் புக்ஸ் ஆச்சு படிங்க. ஏன்னா 5+5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. சிலபஸ் படி 10 questions இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 5 questions ஆச்சு ஸ்கூல் புக்ஸ்லேருந்து வந்துச்சுன்னா நமக்கு பெனிஃபிட் ஆகும். அதனால ஸ்கூல் புக்ஸை படிக்காமல் போயிடாதீங்க. யூனிட் 1, யூனிட் 3 வந்து சுத்தமாக படிக்காமல் இருக்காதீங்க. ஸ்கூல் புக்ஸ் ஆச்சு படிங்க. உங்களால் அவுட் சோர்ஸ் புக்ஸை வந்து யூனிட் 1, யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் படிக்க முடியலன்னா ஸ்கூல் புக்ஸ் ஆச்சு கம்பல்சரி படித்தாகணும். ஸ்கூல் புக்ஸ் வந்து கம்பல்சரி படித்தாகணும். ஓகேங்களா? இப்போ இந்த கோர் சப்ஜெக்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, யூனிட் 6, யூனிட் 5, யூனிட் 4, யூனிட் 3. அதாவது இதை பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களுக்கு கோர் சப்ஜெக்ட். ஏன் கோர் சப்ஜெக்ட்னா, இதில் தான் கிட்டத்தட்ட 65 questions வந்து சிலபஸ் படி போட்டிருக்காங்க. அப்போ யூனிட் 6ல் 20 question வருது, யூனிட் 5ல் 20, யூனிட் 4, யூனிட் 3, அப்போ 65 questions வருது. ஓகேங்களா? இதை நான் இப்போ சொல்கிறது குரூப் 2, 2A, குரூப் 4 சொல்கிறேன். 65 questions வருது. இப்போ இதில் மினிமம் கேரண்டி, இப்போ இதில் வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸையும் அவுட் சோர்ஸ் புக்ஸும் படித்தாகணும். படித்தோம்னா நம்ம மினிமம் கேரண்டியாக வச்சுக்கிறோம். மினிமம் கேரண்டி 20 questions. இல்லை 25 questions கூட நமக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா 40 questions வந்து நமக்கு தெரிஞ்சாச்சு. ஓகே, யூனிட் 1, யூனிட் 3 இது 2 பொறுத்த வரைக்கும் ஒரு 5 question நமக்கு தெரிஞ்ச கேள்வினா, அப்போ 45 கேள்வி வந்து ஜிஎஸில் வந்து நமக்கு தெரிஞ்ச கேள்வி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இங்கிலீஷ், ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ் முன்னாடி மாதிரி கிடையாது. 90+ வந்து போகிறது கஷ்டம். அப்போ இதில் ஒரு 80 questions வச்சுக்கோங்க. 80 questions தெரியுது. ஓகே, இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 questions தெரியுதுன்னா எவ்வளோ ஆச்சு? 5, 125, 145. 145 questions தெரியுதா? அப்போ 145 questions தானே தெரியுதுன்னு நினைக்காதீங்க. இப்போ 145 questions வந்து தெரிஞ்ச கேள்வி மட்டும் 145 questions. தெரிஞ்ச கேள்வி மட்டும் 145 கேள்வி வந்து குரூப் 2, குரூப் 2 வந்து நமக்கு தெரிஞ்ச கேள்வியாக இருக்குது. இப்போ ரிமைனிங் வந்து எத்தனை கேள்வி தெரில? 55 கேள்வி வந்து நமக்கு தெரில. இதில் 5 கேள்வியாச்சு
கொஸ்டின்லேயே ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அப்போ 5 கேள்வி நம்ம சால்வ் பண்ணிடுவோமா? அப்போ 150 கொஸ்டின்ஸ் வந்து கிட்டத்தட்ட கரெக்ட் பண்ணுறோம். இப்போ ரிமைனிங் 50 கொஸ்டின்ஸில் நம்ம ஃப்ளூக்கில் அடித்தா கூட ஒரு 10 கொஸ்டின்ஸ் ஆச்சு வந்து கிளிக் ஆகும். அப்போ கிட்டத்தட்ட 160 கொஸ்டின்ஸ் 10 கூட வரலைனாலும் 5 கொஸ்டின்ஸ் கூட கரெக்ட் ஆகாமல் இருக்க போகுது. அப்போ 155 கொஸ்டின்ஸ் வந்து கேரண்டியா? அப்போ இதை வச்சு நம்ம வந்து இது சேஃப் ஸ்கோர். 155 கொஸ்டின்ஸ் எடுத்தாலே சேஃப் ஸ்கோர். ஓகேங்களா? அப்போ ஈஸியாக 150 கொஸ்டின் எடுக்க முடியும். இப்படி தான் நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும். அப்போ நம்ம எதில் கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா கோர் சப்ஜெக்டான இந்தியன் பாலிட்டி யூனிட் 6, யூனிட் 5, யூனிட் 3 இதில் தான் நமக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். இதுக்கு தான் ஸ்கூல் புக்ஸும் அவுட் சோர்ஸ் புக்ஸும் கம்பல்சரி படிச்சாகணும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் என்ன அஷூரன்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம்? ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இப்போ நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோஸ் போடுறோம் அப்படின்னா, பாலிட்டியோ ஏதோ ஒரு வீடியோஸ் போடுறோம் அப்படின்னா, இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். 100% இந்த வீடியோ கிளாஸஸ் மட்டும் போதும், நீங்கள் வந்து டிஎன்பிசி எக்ஸாம் கிளியர் பண்ண அப்படின்ற கேரண்டி வந்து நான் கொடுக்க மாட்டேன். என்ன சார் இவ்வளோ நேரம் நல்லா பேசிட்டு இப்படி சொல்கிறீங்களேன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இதுதான் ஹார்ஷ் ரியாலிட்டி. ஏன்னா அந்த கேரண்டி வந்து யாராலையும், என்னால் மட்டும் கிடையாது, யாராலும் கொடுக்க முடியாது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டினோட டிஃபிகல்ட்டி லெவலை பொறுத்த வரைக்கும் தான் அமைய போகுது. நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ பாலிட்டி நீங்கள் பொறுத்த வரைக்கும் பிரசிடெண்ட்டோ பார்லிமெண்ட்டோ இது தனியாக லக்ஷ்மிகாந்த் புக்கை எடுத்து நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் ஆகுதுன்னா, நம்ம சேனல் வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் பிரசிடெண்ட்டை படிக்கும் போது உங்களுக்கு லக்ஷ்மிகாந்த் படிக்கும் போது 1 ஹவர்ல முடிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு கண்டென்ட் கிளாரிட்டி வந்து நம்ம சேனலில் வந்து கொடுத்துருவோம். ஏன்னா இப்போ டிஎன்பிசி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எவ்வளோ படிக்கிறோன்றது முக்கியம் கிடையாது, எந்தளவு எப்படி படிச்சிருக்குன்றது தான் முக்கியம். ஏன்னா டிஎன்பிசியில் கொஸ்டின்ஸ்லாம் வந்து அசஸ்மெண்ட் ரீசனு ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கேட்குறாங்க. அப்போ நம்ம எந்தளவு புரிஞ்சு படிச்சிருக்கோன்றது தான் டிஎன்பிசி வந்து நம்மளை ஜட்ஜ் பண்ணுறாங்க. அப்போ அந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிய வச்சுருவோமா நாங்கள் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக புரிய வச்சுருவோம். இதே ஜிஎஸ்க்கும் அப்படின்னா, ரீசனிங் மேக்ஸ்க்கும் அப்படின்னா. அப்போ இந்த கண்டென்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? அதனால நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக பார்த்தா 100% பாஸ். நீங்கள் வந்து டிஎன்பிசியில் நம்ம சேனலை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு அந்த கேரண்டி வந்து கொடுக்க முடியாது. அது யாராலையும் கொடுக்க முடியாது. நான் என்ன அஷூரன்ஸ் கொடுப்பேன்னா, நம்ம சேனல் வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு புக்ஸை நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ நமக்கு வந்து இதைத்தான் நம்மளுக்கு சொல்ல வந்திருக்காங்க அந்த புக்கில் அப்படின்ற கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும், நேரம் கம்மியாகும். அது அந்த கேரண்டி வந்து நாங்கள் கொடுக்க முடியும். கண்டென்ட்டோட கிளாரிட்டி தான் உங்களுக்கு முக்கியம். ஒரு சப்ஜெக்டோட கண்டென்ட். இப்போ பிரசிடென்ட்டுன்னு நீங்கள் படிக்கிறீங்க, பார்லிமெண்ட்டுன்னு படிக்கிறீங்கன்னா அந்த பார்லிமெண்ட்டோட என்ன சொல்ல வராங்க, அந்த கண்டென்ட் உங்களுக்கு புரியுதுன்னு தான் முக்கியம். எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு சாம்பிள் வீடியோஸ் வேணும்னா, இந்தியன் பாலிட்டியில் நான் சிட்டிசன்ஷிப்பும் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி பார்ட் 1 வீடியோ வந்து போட்டிருக்கேன். இதை நீங்கள் பாருங்கள். இந்த கண்டென்ட்டை தான் நாங்கள் கொடுக்க முடியும். ஓகேங்களா? இந்த கண்டென்ட் கிளாரிட்டியை நாங்கள் கொடுத்துருக்கோம். இதேமாதிரி தான் மேக்ஸுக்கும் கொண்டு போவோம். இப்போ நம்ம வெறும் ஃபேக்ட்ஸை மட்டும் படிச்சுட்டு ஃபேக்ட்ஸை மட்டும் சொல்லிட்டு போனோம்னு வச்சுக்கோங்கவே, டிஎன்பிசி ஃபேக்ட்ஸ் ரிலேட்டடாக வந்து ஒரு 10 கேள்வி அந்த மாதிரி தான் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம மாட்டிக்கிடுவோம். இப்போ எல்லாமே அசஸ்மெண்ட் ரீசனு ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கேட்கும் போது நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக மாறிக்கணும். அப்போ நம்ம வந்து எந்தளவு புரிஞ்சு படிக்கிறோன்றது தான் முக்கியம். இப்போ ஒரு சில பேருக்கு வந்து நிறையா புக்ஸ் வந்து படிக்க டைம் இருக்கும். அப்போ ரெஃபரன்ஸ் புக்கே நிறையா வந்து படிப்பீங்க. அப்படி படித்தாலும் ஓகே தான், ஏன்னா படிக்கிறதுக்கு லிமிட்டு கிடையாது. ஒரு சில பேர் வந்து சிங்கிள் ரெஃபரன்ஸ் புக்கை, ஒரே ஒரு புக்கை மட்டும் ரெஃபரன்ஸாக வச்சு யூஸ் பண்ணி படிப்பீங்க. அப்படி படித்தாலும் ஓகே தான். நம்ம எவ்வளோ சிங்கிளோ இல்லை மல்டிபிள் ரெஃபரன்ஸ் புக்கோ எது யூஸ் பண்ணுறோன்றது முக்கியம் கிடையாது. எந்தளவு படிச்சிருக்கோம், அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம எந்தளவு புரிஞ்சிருக்கோம், அதை தான் நம்ம முக்கியம். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே டிஎன்பிசியோட கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கண்டென்ட்டை எப்படி புரிஞ்சிருக்கோன்ற பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆன்சரை வந்து சால்வ் பண்ண போகிறோம். அப்படிங்கும் போது நீங்கள் சிங்கிள் ரெஃபரன்ஸ் புக்கோ இல்லை மல்டிபிள் ரெஃபரன்ஸ் புக்கோ கண்டென்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு கேள்விகளுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம சேனல் வந்து ரெகுலராக வீக்லி வந்து 6 வீடியோஸ்னு கொண்டு போயிடுவோம். உங்களுக்கு கண்டென்ட்டை வந்து நல்ல கிளாரிட்டியாக கொண்டு போயிடுவோம். அதுக்கான சாம்பிள் வீடியோஸ் வந்து நீங்கள் இந்தியன் பாலிட்டி கிளாஸஸும் சிம்பிளிஃபிகேஷன் கிளாஸும் நீங்கள் பாருங்கள். அப்படியே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இதேமாதிரி தான் ரெகுலராக கொண்டு போக போகிறோம். வீக்லி 6 வீடியோஸு, 2 வந்து ஜிஎஸ்ஸு, 2 வந்து மேக்ஸு. ஓகேங்களா? 2 வந்து ஷார்ட்ஸ் கொண்டு போயிடும். நம்ம சேனல் அதுக்குள்ளே மார்ச் எண்டுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ரீச் ஆச்சுன்னா, நல்ல ஒரு வியூஸ் வந்து போகுது, நிறைய பேருக்கு ரீச் ஆகுதுன்னா
அப்போ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறோம். ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட கொண்டு போயிடுவோம். ஓகேங்களா? இது ஃப்ரீயாக கொண்டு போகிறோன்றதுக்காக ஏனோதானோ நடத்தோம்னா நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். எங்களோட மேக்ஸிமம் பெஸ்ட்டாக நான் வந்து இந்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண பார்ப்போம். ஓகேங்களா? நம்பி நம்ம சேனலை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ. இந்த வருஷம் உங்களுக்கான வருஷமாக இருக்கட்டும். ஓகே, தேங்க்யூ கைஸ்.